வெல்கம் டு ஷாத்விக் கமல்யா. நான் மகாலட்சுமி. இன்றைக்கி நாம் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க சமைக்கலாம். இதுக்கு 1 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதை கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். 1 கிலோ சிக்கன், ஒரு 2 ஸ்பூன் தயிர், 2 ஸ்பூன் வத்தத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அடுத்து நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எடுத்து வச்சுக்கலாம். பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா, பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ, கடற்பாசி, ஜாவத்திரி எடுத்து வச்சுக்கலாம். பெரிய வெங்காயம், தக்காளி, புதினா கட் பண்ணி வச்சுக்கலாம். 2 கிலோ பிடிக்கிற அளவுக்கு பெரிய பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். இதில் நெய், சமையல் எண்ணெய் ரெண்டும் சம அளவு கலந்து எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு 3/4 கிலோ பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து நல்ல பொன்னிறமாக வதக்கிக்கலாம். இதில் ஒரு 2-3 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பிரியாணி 2 கிலோ பண்ணுறதால நான் 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போது பெரிய வெங்காயம் 3/4 பங்குனா அரை பங்கு தக்காளி, அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் 2 கைப்பிடி அளவு புதினா கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா சுருண்டு வர்ற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பிரியாணி மசாலாவை சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணி மசாலா நான் வீட்டிலே பண்ணது. இது எப்படி பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்த சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது கூடுதலாக ஒரு அரை ஸ்பூன் வத்தத்தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வதக்கி விட்டுட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அந்த பாத்திரத்தில் ஒரு அரை டம்ளர் தண்ணீர் விட்டு கலந்து இந்த சிக்கன் கூட போட்டு சேர்த்துட்டு மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மூடி போட்டு வேக விடும்போது நல்ல நீர் விட்டு இப்படி வெந்து வந்துடும். ஒரு 3/4 பாகத்துக்கு வெந்து வந்துடும். நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். 2.5 டம்ளர் அரிசி இருக்கும். அதுக்கு நம்ம ஒரு 4 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம அரிசியில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், ஊற வச்சு நம்ம வேக வச்ச சிக்கன்லேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனால் 4 டம்ளர் சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா கொதித்து வந்த பிறகு ஊற வச்சுருக்கிற அரிசியும் இது கூட சேர்த்து நல்லா தேவையான உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். 2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்ல அரிசி ஊறி இருக்கிறதால நம்ம சீக்கிரமாக வெந்து அப்படி மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி தெரியும். இந்த டைமில் நம்ம தம் போட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். தம் போடுறது நம்ம ஒரு குழிவான பிளேட்டை வச்சு பிரியாணி பாத்திரத்தை மூடிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். வச்சுட்டு அந்த குழிவான பாத்திரத்தில் கொதிக்கிற தண்ணியை விட்டுட்டு அந்த பிளேட்டை இன்னொரு பிளேட் வச்சு மூடிடணும். இது ஒரு 10 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். இன்னொரு ஒரு 15 நிமிஷம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். நம்ம அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இப்படி சூப்பராக வந்திருக்கும். பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக சமைச்சு சாப்பிடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.